இஸ் ஃபீல் குட் மூவி இஸ் அ ஸ்கேம். பரவாயில்ல, சின்ன ஆட்கள் எடுத்தாலும் நாங்கள் பார்க்குறோங்கிற ஒரு மனநிலைக்கு தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்படி தான் அதை பார்க்க முடியாத தவிர இது ஃபீல் குட் படம் அதனால நாங்கள் போய் பார்த்தோம். இல்லை, இப்போ நான் இந்த ஜானர்னு இல்லை, உங்க ஹாரர்னு ஒரு ஜானர் வந்து அது காலகாலம் ஸ்கேமாகவே இருந்தது. ஒரு ஒரே சேம் சிமிலர் கதையை வச்சு அதில் எல்லா படமும் ஓடிச்சான்னு கேட்டால் இல்லை. அதான் இங்கே காஞ்சனா படத்தில் வந்து சேம் தான். மேபி தெரியல இப்போ வர கதை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் வந்த காஞ்சனா சீரீஸில் ஹீரோ பேய்க்கு பயந்தவராக இருப்பார். ஒரு பேய் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும், இவர் அந்த தன்னோட உடம்பை அந்த பேய்க்கு கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக வந்து அது முடியும். இதுதான் இருந்த எல்லா முனியிலேருந்து காஞ்சனா சீரீஸ் எல்லாமே அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. காஞ்சனாவே கடைசியாக வந்ததுமே 100 crores படம், செம்ம ஹிட்டு அப்படின்றாங்க. அப்போது உங்களுக்கு அது நான் அதை ஸ்கேமை நான் அப்படி பார்க்க முடியுமா? ஓகே, இப்போ மேபி பிரதீப் ஒரு ரியலைஸ் பண்ணலாம், ஓகே நமக்கு இது கொஞ்சம் பார்க்கணும், அடுத்து வேறு என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல அவர் இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக, ஏன்னா அந்த படத்துக்கு வந்த விமர்சனங்கள்னால அப்போது நம்ம இப்படியே ஓட்டிட முடியாது, வேற ஒரு ஷிஃப்ட் பண்ணணும், வேற மாதிரி ஒரு கதை பண்ணணுன்ற ஐடியாவுக்கு அவர் வந்துடுவார். ஸோ ஒரு ஃபீல் குட் படம் தான் அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையும் கண்ணை மூட்டு ஓகேடா அப்படின்னு பண்ண போகிறது இல்லை. அந்த பராசக்திக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பெரிய ஸ்டார்ஸ் படமே வரல. அப்படி இருந்தே நமக்கு தமிழ் சினிமா இவ்வளோ ஸ்ட்ராங்காக போகுதுன்னா ஹெல்தியாக தான் பார்க்க முடியுது. அதை காந்தாரா வந்த டைமில் வந்து ஒரு ரிவ்யூ எடுப்பாங்கள்ல பப்ளிக் பீக்கில், அதில் ஒருத்தர் வந்து போய் பார்க்க சொல்லுங்கள், எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்றார். காந்தாரா நல்ல படம், சூப்பராக எடுத்திருக்காங்க, ஓகே. நம்ம நீங்கள் 1001 பார்த்தது இல்லையா? துரந்தர் படம் ரிலீஸ் ஆச்சு, சூப்பர் ஸ்டார் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, நல்ல படம், நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த டைரக்டர் வந்து இது எனக்கு ஆஸ்கார் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தமிழ் சினிமாவை எப்படி பார்க்குறாங்க, நம்ம எப்படி பார்க்குறோம், அப்போ அவங்களாம் எப்படி பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பக்கம் வந்து யூத் வந்து 4 நாளில் வந்து ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னொரு பக்கம் தாய் கிழவி வந்து 25 நாளில் வந்து 75 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து அதோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்போது ஹாப்பி ராஜோட ப்ரெஸ் ஷோ ஒன்று போயிருந்தது, அதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் படம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. ஸோ அந்த படமும் டேக் வந்துருச்சு. அண்ட் அந்த படமும் வந்து பயங்கரமாக கலெக்ட் பண்ணோம், நிறைய பேரோட என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிக்கலி அது சூப்பரான படம்ன்ற பேர் வாங்கிடும், அதெல்லாம் ஓகே வந்துடும். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்து இந்த த்ரூ இன்ஸ்டாகிராம் எக்ஸ்லலாம் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்று ஓடிட்டுருக்கு. இஸ் ஃபீல் குட் மூவி இஸ் அ ஸ்கேம் அப்படின்னு. இந்த ஃபீல் குட் அப்படின்னா உடனே போய் ஹிட் ஆகிடுது பார்த்துடுறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஸ்கேமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நம்ம இப்போது இந்த ஃபீல் குட் படம் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வைத்தறிச்சலின் குரலாக தான் பார்க்குறேன். அப்படியா? உனக்கு அது வேணான்றியா? ஐ மீன் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை, அது அந்த டேக்ல வந்து இதாவதுங்கிறது முன்னாடி இருந்தே தமிழ் சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹாரர் படம் வருதுன்னா ஹாரர் படம், காமெடி படம் வருதுன்னா மொத்தமாக காமெடி படம் வரும். இது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மிடில் கிளாஸ் வச்சே ஒரு 4-5 படம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது இருக்கிறது தான். பட் அட்லாஸ்ட் படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். எந்த படம் வந்தாலும் படம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஆனால் என்னோட பார்வை வந்து, நான் வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம், அந்த படத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவர் கேமியோ பண்ணுறாரு, இவ்வளோ விஷயங்கள் அந்த படத்தை ஒரு பேக்கேஜ் பண்ணி அந்த ரிலீஸ் டைமில் சொல்கிறாங்கல்ல, அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆகலைனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹைப் ஆகுறோம்ல. அப்போ போய் பார்க்கும் போது நம்ம ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் வர்றதை விட எனக்கு இந்த ஃபீல் குட் படங்கள் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ இது ஸ்கேமாகவே இருந்தாலும் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஸ்கேம்னா என்ன நான் ஏமாந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். மிஸ்கினே அதானே சொல்கிறாரு, 24 frames per second அப்படிங்கிறது வந்து அந்த 24 பொய்யை வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு செகண்டுக்கு ஒரு பொய் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அப்போ சினிமா வந்து பொய்யை தான் காட்டுது, பொய்யை தான் இது பண்ணுதுன்னா, அப்போ எந்த பொய் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, எந்த பொய் என்னை ரொம்ப பிடிக்க வைக்குதோ, என்ன நம்ப வைக்குதோ, என்னை எமோட் பண்ணுதோ, எந்த பொய் வந்து என்னை உற்சாகப்படுத்துதோ, எனக்கு அந்த பொய் பிடிக்கும். புரியுதா? அப்போது எனக்கு இந்த ஃபீல் குட் படங்கள்ன்ற அந்த ஸ்கேம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பரவாயில்ல அப்படிங்கிறத என்னோட காலாக இருக்குது. உன்னோட காலம் நீ ஓகே. இது எப்படின்னா, லைக் இது யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து புஷ் பண்ணி இங்கே பாருங்கள் ஃபீல் குட் படம் நல்லா இருக்குது, ஃபீல் குட் படம் நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கு தெரியல. டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் முன்னாடி குட் நைட், டாடா எல்லாமே எனக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. லைக் ஒவ்வொருத்தங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இந்த படங்கள்லாம் பெருசாக இருக்குங்கிறது தான் என்னோட
ஒரு இதாக இருக்குது. ஆனால் இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குல்ல யோகேஷ், நீ இப்போது ஃபஸ்ட்டு டாடா வந்தப்ப ஃபஸ்ட்டு நாள் வந்து வசூல் எப்படி இருக்கும்னு தெரியல, ஆர் ஃபுட்ஃபால்ஸ் எப்படின்னு தெரியல. அந்த படம் அந்த வீக்கெண்டை கிராஸ் பண்ணும்போது தான், அந்த சாட்டர்டே சண்டேல தான் அதோட வேர்ட் ஆஃப் மவுத் பெருசாச்சு. சேம் திங் ஹேப்பன் டு குட் நைட். குட் நைட்டோட முதல் நாள் வந்து குட் நைட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஹைப் இருந்துச்சு. ஏன்னா அது அந்த ட்ரைலர்லாம் நல்லா இருந்தது, இந்த கொரட்டங்கிற விஷயம் ஒரு புதுசாக இருந்துச்சு, ஒரு சின்ன ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. அதோட ஃபர்ஸ்ட் டேவே மணிகண்டனோட இது ஃபர்ஸ்ட் டே ஓரளவுக்கு அது இருந்தது. அது செகண்ட் டே தேர்ட் டே போக போக அது நெக்ஸ்ட் வீக் அந்த டைமில் தான் அது பயங்கர பூம் ஆகி குட் நைட் படம் அப்படின்ற ஒரு பேர் வந்து இதுவாச்சு. இப்போ லேட்டர் அது என்ன ஆகுதுன்னா, இந்த வேர்ட் ஆஃப் மவுத்னால அந்த படம் ஓடுச்சுங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து கென் படத்துக்கு வந்து யூத்துக்கு வந்து முதல் நாளே கலெக்ஷன் பெருசு, ஃபர்ஸ்ட் 4 டேஸே பெரிய கலெக்ஷன். அதே தான் வித் லவ்க்கும் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ராமிசிங்காக கொடுத்த படங்கள் தான் காரணமும், அப்போ இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல ஒரு படம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம கண்டிப்பா போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அப்போ இப்போ அந்த ஃபீல் குட் அப்படிங்கிற அந்த ஜானர் வருது அப்படின்னா ஆடியன்ஸ் மினிமம் கேரண்டி, அவன் என்ன ஒரு 1.5 மணி நேரம் நல்லா சிரிக்க வைப்பான், கடைசி ஒரு 1/2 hour என்னை ஃபீல் பண்ண வைப்பான். இப்போ இது ஓகே தானே அப்படிங்கிற மைண்ட் செட்டில். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன், இந்த வார் சுச்சுவேஷன், நமக்கு எல்பிஜி கேஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரில, ஒரு பக்கம் தங்க விலை எங்கேயோ ஏறிட்டு இருக்கு, லேண்டெல்லாம் வாங்கவே முடியாது, பெட்ரோல் என்ன ஆகும்னு தெரில. இப்போ நம்ம அடுத்த ஒரு 2-3 மாதம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்ற அந்த இவ்வளோ விஷயங்கள், இதை தாண்டி நம்ம பர்சனல் லைஃப்லேயும் 1008 விஷயம் இருக்கும், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு. அப்படின்னும் போது நான் போய் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன்றது எனக்கு ஓகே தான் அப்படின்னு தோணுது. அப்போது பொதுவான ஆடியன்ஸ் இவ்வளோ இதை தான் எதிர்பார்க்குறாங்க, இதை தான் இது பண்ண, அதுக்கு நான் லிமிட் பண்ண சொல்லலை, ஆடியன்ஸோட ரசனையை கம்மி பண்ண சொல்லலை. இது எதிர்பார்க்குறாங்கல்ல, இது ஒரு ஜானர் போனால் என்ன அப்படிங்கிறது தான் தோணுது. பட் சம்வேர் வந்து இந்த ஜானரோட அது என்ன சொல்லுவாங்க, அந்த இது சேச்சுரேட் பாயிண்ட் எப்போ அது ஆல்மோஸ்ட் வந்துருச்சோ, இல்லை இவங்களும் அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு ஆர்க் இருக்குல்ல, ஒரு ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு விஷயம், அது லேட்டராக வந்து ஒரு ஹீரோ ரியலைஸ் பண்ணுறாரு, மாறுறாரு, இப்படிங்கிற இந்த டிரான்சிஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல. இதுதான் எல்லா படங்களோட அந்த ஃபீல் குட் படங்களோட ஒரு ஐடியாவாகவே தோணுது. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது, இப்போது இது ஃபீல் குட்டு படம், இப்போது யூத் வந்து அதே பேட்டர்னில் இருக்குது, அதனால ஃபஸ்ட் டேவே கலெக்ஷன் அடிச்சது அப்படிங்க. தாய்க்கிழவி ஃபீல் குட் படம் இல்லை அது. ஆமாம். ஆனால் இது அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அடிச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. ஆமாம். அது காரணம் என்னவா இருக்குன்னா, இது வெறும் ஃபீல் குட் லேபிள் மட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போது டியூடுக்கும் அந்த வரவேற்பு இருந்தது, அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் மட்டும் கதை அதுக்கான காரணம் இல்லை. இங்கே எல்லாருமே இப்போ டியூடுக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு விசிட்டிங் கார்டாக இருந்தாப்புல, பாட்டு ஒரு விசிட்டிங் கார்டாக இருந்துச்சு. ஸோ உனக்கு அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, பரவாயில்ல சின்ன ஆட்கள் எடுத்தாலும் நாங்கள் பார்க்குறோங்கிற ஒரு மனநிலைக்கு தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்படி தான் அதை பார்க்க முடியாது தவிர இது ஃபீல் குட் படம் அதனால நாங்கள் போய் பார்த்தோம் அதனால யூத் வந்து இது இன்னொன்று தமிழ் ஆடியன்ஸோட கில்ட்டும் ஒரு காரணம் அப்படின்ற. ஏன்னா நம்ம முன்னாடி காலங்காலமாக வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம், ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த படம் ஓடலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருப்போம். அப்போ இன்னைக்கு வந்து அவங்க ரெடியாக இருக்காங்க, ஒரு புது அட்டம்ப்ட், புது ட்ரை, இல்லை புதுசாக வர்றவங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க. இப்போ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அதனால் அதோட அர்த்தம் தான் இன்னைக்கு நமக்கு நிறைய யூடியூப்லேருந்து வர ஹீரோஸ்லாம் வராங்க. இப்போது பாரத்ன்னு சொல்லி ஃபைனலி பாரத்ன்னு நம்ம பார்த்துருப்போம்ல, அவங்க வந்து லோகேஷ் கனகராஜ் அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அது அகைன் அவரோட ஒரு படம் கூட இன்னும் ஹீரோவாக வெளியில் வரல, கிட்டத்தட்ட ஒரு 3 படம் கமிட் ஆகிட்டாங்க. சாந்தி டாக்கீஸோட ஒரு படம் நேத்தா நிவாஸ் கே பிரசன்னா அந்த படத்துக்கு மியூசிக்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னொரு படம் ஒன்று நிஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ ஒரு 3 படம் அவர்கிட்ட லைன் அப்பில் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த படங்கள் எல்லாமே ஓடிடி சேல் ஆகுது. அப்போது அந்த கேரக்டர்ஸாகவுமே அவ்வளோ பேர் உள்ள வந்துட்டாங்க, நல்ல ஆர்டிஸ்ட்டும் உள்ள வராங்க, இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறவங்க கூட. ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே இந்த புது மைண்டு நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ்ன்னு இல்லை, இப்போ யூத் யங்ஸ்டர்ஸ்னால மட்டும் அந்த படம் இவ்வளோ பெரிய இது ஆகலை. ஃபேமிலியாக கூட்டமாக நான் நைட் ஷோ போகும்போது அது ஒரு 11:50 ஷோ, 11:50 12 மணி ஷோ, ஃபேமிலி வராங்க அந்த நைட் ஷோக்கு, ஃபுல்லாகுது தேட்டர் அப்படின்னும் போது அப்போ கண்டிப்பாக ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஓகே நாம் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்க ரெடி தான், அவங்க இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடி அப்படின்ட்டு.
இது ஒரு நல்ல மூவ். அந்த பேட்டர்ன் ஒரு காரணமா இருக்கலாம், அது மட்டும் காரணம் இல்லை. ஃபீல் குட் படம்ன்ற ஒரு டேக் கீழே வரனால தான் யூத் நல்லா ஓடிச்சு அப்படிங்கிறத என்னால். ஆமாம், நானும் சொல்கிறேன், அந்த படம் கம்ப்ளீட்டாக உள்ளே போகும்போது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வெளியில் வந்தோம். அதனால தான் இப்போ இதே மாதிரி ஒரு 100 படம் ஃபீல் குட் அப்படிங்கிற அந்த டேக்ல வந்தாலும் படம் நல்லா இருந்தால் தான் இருக்கும். எவ்வளோ ஃபீல் குட் படங்கள் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 1 year பேக் கூட ஒரு ஃபீல் குட் படம் வந்துச்சு. அந்த ஃபீல் குட் படம் தானே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்ல அப்படின்னா அந்த படம் 50-50 தான். அதாவது செம்மையாக ஓடிச்சான்னு கேட்டால் இல்லை, ஓடவே இல்லையா அப்படின்னா இல்லை, ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுச்சு அந்த படம். அது நான் என்னன்னு சொல்லலை, பட் அந்த ஃபீல் குட் படம் வந்து ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுச்சு. ஏன் வந்து இப்படியே இருக்கு ஃபீல் குட்னா, அப்போ நம்ம இப்படியே தான் இருக்குமா, ஒரு எமோஷன் காட்டுறீங்கன்னா அந்த எமோஷன் அப்படியே தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. இது எங்களோட என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து இது எங்களோட ஒரு கனவாக இருந்துச்சு, அப்பா அம்மாவோட கனவு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. ஆனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, மேபி உனக்குமே அந்த படம் பிடிச்சிருக்கலாம். இந்த மிடில் கிளாஸோட எல்லா ஒரு கனெக்டும் அந்த படம் இருந்தது. சம்வேர் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுச்சு. அப்போது ஓகே, நீங்கள் ஒரு டிஸ்கஷன் இருக்குன்னா அதை பண்ண தான் செய்கிறாங்க, அது உடனே அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஒன்று போல். சேம் வித் டூடும் வந்து ஒரு ஃபீல் குட் ஒரு படம், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நியூ ஏஜ் படம் அப்படின்லாம் இருந்தால், ஜென்சி படம் என்னவா இருந்தாலும் அந்த படமும் ஒரு மிக்ஸ்டு விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிச்சு தானே. ஒன்றும் அப்படியே கம்ப்ளீட்டாக சூப்பர் நல்லா இருக்கு அப்படி போல். அது பிரதீப் ரங்கநாதன்ற அந்த ஒரு பிராண்டுனால அந்த படம் வந்து என்னதான் உங்களுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக போய் ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. ஓகேவா, இப்போ மேபி பிரதீப் ஒரு ரியலைஸ் பண்ணலாம், ஓகே நமக்கு இது கொஞ்சம் பார்க்கணும், அடுத்து வேற என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல அவர் இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக, ஏன்னா அந்த படத்துக்கு வந்த விமர்சனங்கள்னால அப்போது நம்ம இப்படியே ஓட்டிட முடியாது, வேற ஒரு ஷிஃப்ட் பண்ணணும், வேற மாதிரி ஒரு கதை பண்ணணுன்ற ஐடியாவுக்கு அவர் வந்துருவார். ஸோ ஒரு ஃபீல் குட் படம் தான் அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையும் கண்ணை மூட்டு ஓகேடா அப்படின்னு பண்ண போகிறது இல்லை. இன்னொன்று என்னன்னா, பேசிக்கான ஒரு விஷயம், இப்போ ஒரு கடையில் போய் பரோட்டா சாப்பிட்றோம், திரும்ப அந்த கடைக்கு போகிறோம்னா அங்கே நல்லா இருந்தனால தான் போகிறோம், நம்மளை ஏமாத்திக்க போகிறது. ஆமாம். ஸோ அது அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. ஃபீல் குட் ஸ்கேம்னா இப்போ ஏன் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஏன் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கு? என்ன நமக்கு ஸ்கேம் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இருக்குதான், பட் அதுதான் நான் சொல்கிறேன், இப்போ அது மட்டும் காரணம் இல்லை. ஆமாம், இல்லை இப்போ நான் இந்த ஜானர்னு இல்லை, உங்கள் ஹாரர்னு ஒரு ஜானர் வந்து அது காலகாலம் ஸ்கேமாகவே இருந்தது. ஒரே சேம் சிமிலர் கதையை வச்சு அதில் எல்லா படமும் ஓடிச்சான்னு கேட்டால் இல்லை. அதான், ஆனால் சேம் சிமிலர் பேட்டர்னை வச்சே இப்போ காஞ்சனான்ற ஒரு சீரீஸ் வந்து நமக்கு தெரியும் ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி. அது ஒரு சூப்பர் ஹீரோ படம்னா என்னவா இருக்கும், ஒருத்தர் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறாரு, வில்லன் வருவாங்க, அங்கேருந்து உலகத்தை காப்பாற்றுறாரு, இதுதான். என்ன இங்கே விக்டிம் பேயா இருக்கும். இங்கே காஞ்சனா படத்தில் வந்து சேம் தான். மேபி தெரியல இப்போ வர கதை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் வந்த காஞ்சனா சீரீஸில் ஹீரோ பேய்க்கு பயந்தவராக இருப்பார். ஒரு பேய் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும், இவர் அந்த தன்னோட உடம்பை அந்த பேய்க்கு கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக வந்து அது முடியும். இதுதான் இருந்த எல்லா முனியிலேருந்து காஞ்சனா சீரீஸ் எல்லாமே அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஆனால் எல்லா படமும் ஓடிச்சு. கடைசியாக வந்த படம் கூட 100 கோடின்றாங்க ஹிட்டு. அரண்மனை இல்லை, இது காஞ்சனாவே சொல்கிறேன், காஞ்சனாவே கடைசியாக வந்ததுமே 100 crores படம் செம்ம ஹிட்டு அப்படின்றாங்க. அப்போது உங்களுக்கு அது நான் அதை ஸ்கேம்னு அப்படி பார்க்க முடியுமா? அவர் ஏதோ ஒரு படத்துக்கும் ஒரு வேற ஒரு விஷயத்தை காட்டுறதுனால தானே அது வந்து நம்மளால அப்படி சொல்ல. அவ்வளோ முட்டாளா இல்லை. அரண்மனை எடுத்துக்கோங்க, அரண்மனை வந்து கடைசி பார்ட்டு செம பெரிய ஹிட் ஆச்சு, அதுவுமே 100 கோடி அப்படின்னா. இன்ஃபேக்ட் அந்த வருஷத்துல 2024 வருஷத்துல அரண்மனை 4 தான் வந்து பயங்கரமான ஒரு கலெக்ஷனை கொடுத்துச்சு. அப்போ இந்த பேட்டர்ன் காஞ்சனாவோட பேட்டர்ன் காஞ்சனாக்கு ஒர்க் ஆச்சு, ஆனா அது அரண்மனைக்கு ஒர்க் ஆகலை. அந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு இப்போ அடுத்து வேற ஒரு அரண்மனையும் இப்படி போவாரா, இல்லை அந்த ஃப்ரான்ச்சைஸியை கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அதெல்லாம் மூக்குத்தி அம்மன் ஆமாம் 2 பண்ணுறாரு. ஸோ இதுதான் அவங்க ஒரு சிலது இப்போ காஞ்சனா பாருங்க எல்லாமே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு படத்தை சொல்ல முடியாது, இன்னொரு ஃப்ரான்ச்சைஸி எல்லாமே ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு. நமக்கு எந்திரன் அவ்வளோ பெரிய ஹிட்டு, 2.0 அந்த அளவுக்கு பெருசா, அதாவது கலெக்ஷன் எல்லாமே எடுத்தது, சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லை. அப்போ சூப்பர் ஸ்டாருக்கே அப்படின்னா அதை லாரன்ஸால பண்ண முடிஞ்சது பாரு அப்படின்னும் போது அப்படி சொல்ல முடியாது. அது எப்படி, அது ஆடியன்ஸ்க்கு சம்வேர் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த படம் ஹிட்டு. அது நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா அவங்க கென் படத்தை கூட ஓட வைக்க. இன்னொன்று இப்போது ஃபீல் குட் படம் அது டேக் வச்சு இவங்க நவுத்துறாங்க அப்படின்னா,
இதெல்லாம் சினிமா சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தெரியும். நார்மல் ஆடியன்ஸாக போய் பார்க்குறவன் இந்த டேக் வச்சு அவனை தேட்டருக்குள்ளே அனுப்பி விட்றாங்கன்னு வச்சுப்போம். போயிட்டு அவன் படம் பார்க்கும்போது இது ஃபீல் குட் படம் அதனால நல்லா இருக்குன்னு நினச்சி வரப்போ இல்லை, நல்லாவே இல்லை, இதே இடம் நல்லா இருக்குன்னு போட்டுருந்தீங்க சிம்பிளாக சொல்லிட்டு வந்துடுவான். ஸோ இதுக்கு நான் இந்த படமே பார்த்துருக்கலாமே ஆப்வியஸாக அப்போ அவன் நல்லா இருக்குன்னு வெளியே வரானா அது நல்லா இருக்கு. ஆமாம். சில ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறவங்க இந்த ஃபீல் குட் அப்படிங்கிற ஜானரை வந்து இப்போ இந்த படத்துக்குமே யூத்துக்குமே ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து இது பாருங்க இப்படி இருக்கு, இந்த பேட்டர்ன்லேயே இருக்கு, அந்த பேட்டர்ன்லேயே இருக்கு, அந்த படம் மாதிரியே இருக்கு, இந்த படம் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன்ல அவங்க ரிவ்யூ பண்றாங்க. அவங்களுக்கு ஒர்க் ஆகாம இருந்திருக்கலாம், இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி படம் தான் இந்த மாதிரி ஒரு படமாக தான் வேணுங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இப்போ நான் படம் பார்க்க போகிறேன், எனக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு அது செட் ஆகலை, ஆனால் இவ்வளோ பேருக்கு அது செட் ஆகுது, ஓகே இப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஃபேமஸாக என்ன தோணுது எல்லாருக்கும், ஃபெமிலியராக எது அவங்களுக்கு ஒரு படத்தை ஹிட்டுன்னு எப்படி சொல்கிறோம், மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிச்சா ஹிட்டு. அப்போது இந்த ரிவ்யூஸை இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். எனக்கு படம் பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த ரிவ்யூ சொல்கிறவங்களோட பாயிண்ட்டும் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் எங்கே அரைவ் பண்ணுறது? இப்போ இந்த கன்ஃபியூஷனும் இருக்குது. இல்லை அதை நம்ம யோசிக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிதான் போயிடணும். சில படங்கள் என்ன சொல்கிறாங்க, தியேட்டரில் நல்லா போச்சு, நான் ஓடிடியில் வந்தால் பார்க்குறேன்ட்டு ஓடிடியில் பார்த்தா இன்னும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையே, எதுக்கு இந்த படத்தை ஓடிடியில் அளவுக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ அது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அது அப்படி சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. இல்லைனா அந்த ஹைப்பே வந்து கொஞ்சம் அவங்கள அது என்ன சொல்கிறது, ஒரு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற அந்த ஹைப் ஒன்று இருக்குல்ல அந்த படம் வந்ததுக்கப்புறம், அது மேபி படம் ஓடிடியில் வரும்போது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர்ற வாய்ப்பு இருக்கும். எனிதிங் நம்ம வந்து அந்த வேர்ட் ஆஃப் மவுத்லேயே ஒரு இதில் இருக்கும் போது ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹைப்புன்ற ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ ஆன் த கன்க்ளூஷன் சைடு நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சில படங்கள் இவ்வளோ பட்ஜெட், இவ்வளோ பேர் இருக்கும், இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு சொல்லி வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாத படங்களோட மத்தியில் எனக்கு இந்த சின்ன பட்ஜெட்டில் மினிமல் ஸ்டார் கேஸ்டோட இல்லை புது கேஸ்டோட வர்ற படங்கள் கொடுக்குற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபீல் குட் ஜானர்ன்றது வந்து ஹிந்தியில் நிறைய படங்கள் ஒர்க் ஆகிருக்கு. ஃபீல் குட் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட படம் ஃபீல் குட் படங்கள் இருந்திருக்கு. அங்கே ஃபீல் குட் படங்கள்லாம் இப்போ தான் நம்ம இந்த 100 கோடி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம், 100 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கேன். அங்கே அப்போ ஃபீல் குட் படங்கள் வந்து அங்கே இன்னும் நல்ல ஸ்டார்ஸே பண்ணுறாங்க, பெட்டர் கலெக்ஷன் வந்திருக்கு. ப்ளஸ் முன்னாபாய் எம்பிபிஎஸ்ன்ற ஒரு ஃபீல் குட் படம் தான், இல்லை 3 Idiotsன்ற ஒரு ஃபீல் குட் படம் தான், ஜிந்தகி நா மிலனான்ற ஃபீல் குட் படம் தான் நமக்கு அடுத்து தமிழ்லலாம் வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. அண்ட் முன்னாபாய் எம்பிபிஎஸ் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. நமக்கு ஃபீல் குட் படம் தான் அது. அந்த மாதிரி சஞ்சய் தத் மாதிரி ஒரு ஆள் பண்ணுறாரு. ஐ மீன் இங்கே கமல் சார் பண்ணார், இன்னைக்கு எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் வந்து அந்த ஃபீல் குட் படங்களை இப்போ தனுஷ் பண்ணார், திருச்சிற்றம்பலம். இப்போ ஒரு டான் அந்த டைமில் வந்து எஸ்கே அந்த மாதிரி ஒன்று. அந்த மாதிரி எந்த டாப் ஹீரோஸ் முக்கியமாக அந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து அந்த ஃபீல் குட் படத்தை அட்டன் பண்ணுறாங்க? அது ஒன்று இருக்குல்ல. அப்போ வேறு வழி இல்லை, நீங்கள் பெரிய ஹீரோஸ் கிட்ட நீங்கள் சொல்கிற அந்த வேறு டிஃப்ரெண்டான படங்களும் சின்ன உள்ளே வர்றவங்க இந்த மாதிரி ஃபீல் குட் படங்களும் பண்ணிட்டு வர்றது தான் ஒரு பேட்டர்னாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு போல். நிறையா டேஸ்ட் இருக்கு. நம்ம போயிட்டு ஒரு சாட் கடையில் உட்காந்துட்டு எனக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னு. ஸோ என்னவோ நமக்கு வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த வருஷம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 months 3-4 months ஆயிடுச்சு. இப்போ ஏப்ரல் வரப்போகுது, 3 மாதம். 3 மாதங்களில் மாதத்துக்கு ஒரு படம் நம்மளை டேக் ஓவர் பண்ணிடுது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஜனவரியில் வந்து இந்த டிடிடி வந்து ஒரு ஃபீல் குட் படமாக வந்து அது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அடுத்த மாதம் வித்லவ் வந்துச்சு, அதுக்கு அடுத்த மாதம் தாய் கிழவி வந்துச்சு, இப்போது இந்த படம் வந்து யூத் வந்திருக்கு. இப்போ அடுத்து பாருங்கள் ஹாப்பிராஜ் நல்லா இருக்குன்ற ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்போது இன்னும் பெரிய ஸ்டார்ஸ் படங்களே இன்னும் வரல. ஓகே, ஒரே ஒரு பராசக்தி வந்துச்சு ஃபஸ்ட்டு இதில், ஜனநாயகன் வரல. ஸோ பெரிய ஸ்டார்ஸ் அந்த பராசக்திக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பெரிய ஸ்டார்ஸ் படமே வரல. அப்படி இருந்தே நமக்கு தமிழ் சினிமா இவ்வளோ ஸ்ட்ராங்காக போகுதுன்னா ஹெல்தியாக தான் பார்க்க முடியுது அதை. ஏன்னா அப்போ சொல்லுவாங்கல்ல, இவர் படம் வந்தாதான் இந்த வருஷத்துக்கு இதுவே, இவர் படம் வந்தாதான் இது அப்படிங்கிறது இப்போ பிரேக் ஆகி புது படங்கள் அதை சம்பாதிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்பாட்டில் இருக்கோம் நம்ம.
அப்போ மற்ற பாலிவுட் ஹாலிவுட் அவங்களோட மார்க்கெட்டெல்லாம் விட எனக்கு தமிழ் சினிமாவோட மார்க்கெட் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணும். தமிழ் ஆடியன்ஸே இல்லை இது இப்படி போகக்கூடாதுன்னு சொல்கிறது தான் வருது. காந்தாரா வந்த டைமில் வந்து ஒரு ரிவ்யூ எடுப்பாங்கள்ல பப்ளிக் பீட்டில், அதில் ஒருத்தர் வந்து போய் பார்க்க சொல்லுங்கள், எப்படி எடுத்திருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்றார். காந்தாரா நல்ல படம், சூப்பராக எடுத்திருக்காங்க, ஓகே. நம்ம நீங்கள் 1001 பார்த்தது இல்லையா? அப்புறம் எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும்? ஈவன் நீங்கள் காந்தாரா டைரக்டர்கிட்டயோ இல்லை இன்னைக்கு வேர்ல்டு சினிமா துரந்தர் படம் ரிலீஸ் ஆச்சு, சூப்பர் ஸ்டார் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, நல்ல படம், நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த டைரக்டர் வந்து இது எனக்கு ஆஸ்கார் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ தமிழ் சினிமாவை எப்படி பார்க்குறாங்க, நம்ம எப்படி பார்க்குறோம்? புரியுது. தமிழ் சினிமாவை உலகமே இப்படி இன்னைக்கு பாலிவுட்ல டாப் டைரக்டர் யாரு? இன்னைக்கு பாலிவுட்ல டாப் டைரக்டர் யாரு? அட்லி. ஓகே. இன்னைக்கு இங்க நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அந்த ஆளு போய் இப்போ ஷாருக்கோட ஜவான்லே அந்த வீடியோ பார்த்தியா? ரன்வீர் வந்து அட்லி அந்த ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், ஐ திங்க் அம்பானி பையனோட கல்யாணத்துலன்னு, அட்லியை பார்த்து ரன்வீர் சொல்றாரு, ஆல் பாலிவுட் ஸ்டார்ஸ் ஆர் லைக் கமான் அட்லி வா வா எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்கு அட்லி எவ்வளோ பெரிய இடத்துல போயிட்டு இன்னைக்கு அட்லினா பாலிவுட்டில் தெரியும். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு சூர்யா சாரோட ஒரு படம் தெலுங்கு படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாருன்னா அது ஒரு பெரிய படமாக இருக்கும். அவங்க வந்து சார் சூர்யா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் படத்தை பார்த்து தான் சார் வளர்ந்துருக்கேன் அப்படின்லாம் போடுறாங்க. அப்போனா நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்கோம். அது நம்ம தான் அது இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இது யூத் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு தெலுங்குல ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. அவர் வந்து பேரலி தெலுங்குவை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தமிழ் சினிமாவோட அந்த ஸ்டார்ஸ் வந்து அவங்களோட இதை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நமக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு டிப் இருந்துச்சு, ஏன்னா கமல் சார் ரஜினி சார் அதை பண்ணாங்க. என்ன சொல்கிறது, பேன் இண்டியன் அவங்க படங்கள் எல்லாமே போகும். அதே மாதிரி இங்கே சிரஞ்சீவி சார் படம் ஓடும், அமிதாப் பச்சன் படம் ஓடும், இங்கே அதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ நடுவில் ஒரு சின்ன டிப் ஆகி திருப்பி இப்போ மலையாளம் படம் ஓட ஆரம்பிக்குது. மலையாள படம் தமிழில் நல்லா ஓடுது, தெலுங்கு படம் வந்துச்சுன்னா நல்லா ஓடுது, நம்ம படம் அங்கே போய் நல்லா பண்ணுது. அப்போது இது திருப்பி அந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்ம விட்டுமோ அதை இப்போ திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஃபீல் குட் படம் அங்கே போய் ஓடுது, லவ் டுடே செம்ம பெரிய ஹிட் ஆகுது, இப்போது இந்த படம் நல்லா ஹிட் ஆகுது. அப்படின்றது நம்ம ஒரு சூப்பரான ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த 1000 கோடி வரல 500 கோடி வரலன்ற அந்த கதைக்குள்ளே போல நம்ம நல்ல இடத்துல இருக்கோம். அப்படிங்கிறது தான் ஒரு இன்னைக்கு தமிழ் டைரக்டர்ஸை சூப்பராக அடுத்தடுத்து வேறு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணாங்க. லோகேஷ் அடுத்து ஒரு தெலுங்கு படம் பண்ண போகிறார், ஐ மீன் அல்லு அர்ஜுன் படம் பண்ண போகிறார். இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் தான். ஸோ ஐ திங்க் இந்த ஸ்கேமாக இருந்தாலும் ஹெல்த்தி ஸ்கேமாக இருக்குது, போய் நீங்கள் ஸ்கேம் ஆகுங்க, தப்பே கிடையாது. பட் ஸ்கேம் நல்ல படமாக இருக்க வரைக்கும் ஸ்கேமுங்கிறதே வந்து ஒரு ஹார்ஷான வேர்டாக நான் யூஸ் பண்ணுறேன். அப்படிலாம் கிடையாது. இது வந்து இந்த டைமோட சொல்கிறாங்க அவங்களோட இதில் சொல்லணும்னா கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கேம் நல்லது அப்படின்னு போய் முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ பேசின இந்த டிஸ்கஷன் வந்து இது எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்து ரொம்ப பிடிச்ச ரீசெண்டான ஒரு ஃபீல் குட் படத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.